அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை தஞ்சை தமிழமுதம் சேனல் வாயிலாக பதிவிடுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் சுவாமிகளின் வரலாறு ஒளிபரப்பப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் சித்தர் ஸ்ரீமகான் சுருளி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் 5ஆம் பகுதியை பார்க்க இருக்கின்றோம். சென்ற வாரம் சுவாமிகளை பார்க்க மதுரையில் இருந்து ஒருவர் வந்தார். அவருக்கு என்ன பிரச்சனை, சுவாமிகள் அவருக்கு சொன்ன தீர்வு என்ன என்பதோடு முடித்திருந்தோம். வாங்க, பிரச்சனை என்ன, தீர்வு என்ன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மதுரையில் இருந்து வந்த சிதம்பர முதலியார் என்ற அந்த அன்பர் 50 வயதானவர். பல்வேறு புண்ணிய காரியங்கள் செய்தும் குழந்தை பாக்கியம் இன்றி பெரிதும் கவலையுற்றிருந்தார். சுவாமிகளை பற்றி கேள்விப்பட்டு அவரை தரிசிக்க தன் மனைவியோடு சுருளிமலைக்கு வந்தார். நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை என கண்ணீர் மல்க தன் குறைகளை சுருளி சுவாமிகளிடம் கூறினார். சுவாமிகளும் நிவர்த்தியாவதற்கு சிறப்பான ஒரு வழியினை கூறுகின்றேன் என்று தீர்வை சொல்ல துவங்கினார். மகான் ஒருவருக்கு உணவளித்து அவர் உணவருந்திய இலையில் உள்ள மீதி உணவை பிரசாதமாக நீரும் உமது மனைவியும் சாப்பிட வேண்டும். அப்படி செய்தால் உமக்கு சாப விமோசனம் கிடைத்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் என கூறி அருளினார். சுவாமிகளை வணங்கி அத்தகைய மகானை நான் எங்கே தேடி அறிவேன், நீங்களே உதவுங்கள் என்று கூறிட, சுவாமிகளும் இம்மலையின் உச்சியில் புனித தீர்த்தமாகிய சுருளி தீர்த்தம் உற்பத்தியாகக்கூடிய தலை சுருளி என்ற இடத்தில் தவயோகி பைத்தியமணி என்கின்ற ஒரு மகான் உள்ளார், அங்கே சென்றால் உன் குறை நிவர்த்தியாகும் என்று கூறி அவருக்கு துணையாக 2 மலைவாசிகளையும் உடன் அனுப்பி வைத்தார். தலை சுருளியை அடைந்தனர். தம்பதிகள் அங்கு தவயோகி பைத்தியமணி சித்தரை கண்டு வணங்கி வந்த விவரத்தை கூறினர். உடனே பைத்தியமணி சுவாமிகள் முதலியாரையும் அவரது மனைவியையும் அழைத்து கொண்டு சுருளி சுவாமிகள் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அங்கே சுருளி சுவாமிகளை வணங்கி, என் குருவே, முக்காலமும் உணர்ந்த தாங்கள் தங்கள் சீடனாகிய என்னிடம் முதலியாரை ஏன் அனுப்பியுள்ளீர்கள் என்று கேட்டார். அதற்கு சுருளி சுவாமிகள், சீடனே, முன்ஜென்மத்தில் முதலியார் உங்களது தவத்தை கலைத்ததனால் கோபம் கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகட்டும் என்று நீங்கள் சபித்தீர். நீங்கள் கொடுத்த சாபத்தை நீங்கள் தானே நிவர்த்தி செய்ய வேண்டும் என சுவாமிகள் கூறினார். சுவாமிகள் இவ்வாறு கூறிய பிறகு சிதம்பர முதலியாரும் அவரது துணைவியாரும் அங்கே குளித்து உணவுகளை சமைத்து சுவாமிகள் சொன்னது போல செய்தனர். தன்னை மன்னிக்குமாறு சிதம்பர முதலியார் பைத்தியமணி சுவாமிகளிடம் கண்ணீர் மல்கி வேண்டிக் கொண்டு பைத்திய சுவாமிகளிடம் சுருளி சுவாமிகளிடம் ஆசி பெற்று அங்கிருந்து விடை பெற்றனர். சாபம் நீங்க பெற்ற சிதம்பர முதலியார் மனைவி 2 மாதத்தில் கருவுற்றார். அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இவ்வாறு சுவாமிகளின் அருளால் பலர் குழந்தை பாக்கியம் பெற்றனர். இன்னொரு சம்பவத்தை இங்கே சொல்ல வேண்டும். ஒரு நாள் சுருளி சுவாமிகள் சுருளிமலை அருகே ஒரு கிராமத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வூரில் உள்ள ஒரு நாயக்கர் மனைவி நிறைமாத கர்ப்பிணி, பிரசவிக்க முடியாமல் 4 தினங்களாக மரணத்தின் பிடியில் துடித்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணின் கணவர் சுவாமிகளை கண்டு கால்களை பற்றி, இன்னும் சிறிது நேரத்தில் இறந்து விடுவாள் போல தெரிகிறது, அவள் இல்லை என்றால் நானும் இறந்து விடுவேன், தாயும் சேயும் பிழைக்க அருள் செய்ய வேண்டும் என கூறி கதறி அழுதார். கதறி அழுத அவரிடத்தில் சுவாமிகள் திருநீறு கொடுத்து, இதை உன் மனைவியிடம் கொடு, இன்னும் சிறிது நேரத்தில் ஆண் குழந்தை சுகப்பிரசவமாக பிறக்கும், தாயும் சேயும் பிழைப்பர் என்று கூறி ஆசி வழங்கினார். நாயக்கரும் அங்கு உயிருக்கு போராடிய தன் மனைவிக்கு கொடுத்தார். சற்று நேரத்தில் ஆண் குழந்தை பிறந்தது. நாயக்கர் மகிழ்வுற்று அங்குள்ள அனைவரிடத்தும் சுருளி சுவாமிகளின் மகிமையை கூறினார். அவ்வூர் மக்கள் சுவாமிகள் சென்ற வழியாக அவரை தேடினர். சுவாமிகள் ஊருக்கு வெளியே ஒரு மரத்தடியில் தியானத்தில் இருந்தார். அவர் தியானம் கலையும் வரை காத்திருந்துவிட்டு பின்னர் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி அவருக்கு உணவு, பழங்கள் முதலியவற்றை கொடுத்தனர். சுவாமிகளும் அனைவருக்கும் அருளாசி வழங்கினார். இவ்வாறு துன்பம் என்று வருவோருக்கு எல்லாம் அவர்கள் துன்பத்தை போக்கினார். இந்த சூழலில் சுருளி சுவாமிகளின் அருளால் குழந்தை வரம் பெற்று வியாபாரத்தில் பெரும் செல்வமும் பெற்ற சுப்பா நாயக்கருக்கு ஒரு இடர்பாடு ஏற்பட்டது. அந்த இடர்பாட்டை சுவாமிகள் போக்கினார். சுப்பா நாயக்கருக்கு ஏற்பட்ட இடர்பாடு என்ன, சுவாமிகள் அதனை எவ்வாறு போக்கினார்? காத்திருங்கள், அடுத்த பதிவில் காணலாம்.